இந்த அழகு அழகு சீரியல்ல இந்த மதியோட மாமியார் குடும்பத்தை மதி எவ்வளவுதான் சுத்தி சுத்தி அடிச்சாலும் அவங்க மாமியார் திருந்தவே திருந்தாது போல. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவே நான் குடும்பக்கார மாமியாரா அப்படின்னு பேசுறாங்க. பாவம் ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு அந்த பொண்ணா இல்லாததெல்லாம் பண்றாங்க. அவளும் எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சா கூட ஆஹா நான் அவனை விடவே மாட்டேன், நான் சொன்னதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொடுமைப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதி வந்து சமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மாமியார் வந்து என்ன சமைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாம்பார் வைக்க போறா அப்படின்னா, அன்னைக்கும் சாம்பார் தானே வச்சா அப்படின்னு. ஆமா சாம்பார் கூட சரி வேற என்ன செய்ய போறேன்னு கேட்டா ஆம்லேட் போட போறா அப்படின்னு. ஏன் அவங்க வீட்டுல இப்படிதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு உருண்டை குழம்பு வைக்கணும், ரசம் வைக்கணும், காலிஃபிளவர் செய்யணும், மோர் செய்யணும், சோறு செய்யணும், இது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. உடனே இது எல்லாத்தையும் மலர் கேட்ட பிறகு மலர் இல்ல அவளுக்கு எப்படி இதெல்லாம் செய்யணும், நான் குழம்பு மட்டும் வச்சுட்டு போறோம் மத்ததெல்லாம் அவ பண்ணிப்பா அப்படின்னு. உனக்கு சொன்ன வேலையை மட்டும் நீ செய்ய மலர், இதெல்லாம் நான் பாத்துக்கலாம், இது தெரியல நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு மதி ஏன்டா இவ்வளவு வேலை சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு மதி உங்களை வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேலையை பருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்தை மலரை துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் மதி கிட்ட எனக்கு குழம்பு கிட்ட நீங்க தான் சொல்லி தர முடியாது ஒன்னொன்னா சொல்றாங்க. மதி ஒன்னொன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கிறது கூட ஒரு பெரிய ஜாரா சின்ன ஜாரா அப்படின்ற அளவுக்கு கேக்குறாங்க. அவங்க மாமியார் கடுப்பாயிட்டு நீ என்னத்தையும் ஒண்ணு செஞ்சு வை, நான் போறேன், உனக்கு என்னால செஞ்சு சொல்லி கொடுத்து என்னால முடியாதுமா, உங்ககிட்ட சொல்றதுக்கு அந்த வேலையை நானே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்டாட்டி புருஷன் வந்து பொண்டாட்டி அடிக்கிற கேஸ். அப்ப அவர் சொல்றாரு இது போல வந்துட்டு நீங்க குடிச்சீங்கன்னா பொண்டாட்டி போட்டு அடிப்பீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஊர் உலகத்துக்கு தான் அறிவுரை போல, தானுக்குன்னு வரும்போது அது தெரியாது போல. ஒரு பொண்டாட்டி அடிக்கிறது மட்டும் கேள்வி கேட்கிறாரு, இன்னொருத்தர் கேஸ் கொடுக்குறவரு. ஆனா இவர் மட்டும் ஒரு பொண்டாட்டி அடிக்கலாம், இது என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க அடிச்சிருக்க கூடாது, பதிலுக்கு நீங்களும் அடிச்சீங்கன்னா அது தப்பாயிடும், நீங்களும் அடிக்க கூடாது, யாரும் ஒருத்தர் அடிக்கூடாது, பேச்சாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க போலீஸ்காரங்க பேசிக்கிறாங்க. சுரேஷ் ரொம்ப மாறிட்டால அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அவர் குடும்ப கதை போலீஸ் ஸ்டேஷன் தெரியுற அளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு கேக்குறாங்க என்ன அண்ணே சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பயங்கரமா முடிஞ்சிச்சு அப்படின்னு. அண்ணே ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுல உங்களுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல வேற ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மதி மலர் அதுக்கு கண்டிப்பா சொல்றேன் ரேவதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வராரு. வாடா அப்படின்னு வீடு வரமாட்டேன் இருந்துச்சு, இல்ல நீ வேலை கம்மியா தான் நல்லா வந்த அப்படின்னு சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. குழம்பு பத்திரம் அவங்க மாமியார் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறையா சொல்றாங்க. குறை சொல்லனா தான் அதிசயம், மாமியார்னாலே குறை சொல்லுவாங்க, மருமக செஞ்சது நல்லா இருந்தாலுமே குறை சொல்லுவாங்க, அதுதான் மாமியார், ஏன்னா அப்பதான் அவங்க மாமியார்ன்றது தெரியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க சாப்பிட்டு குறை சொல்றாங்க. மலர் அப்படியே பாக்குறாங்க, மதியம் அப்படியே மறைக்கிறாங்க. சுரேஷுக்கு போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து அந்த வேலை விஷயத்துக்காக சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு போயிறாரு. அதையுமே அவங்க மாமியார் என்ன சொல்றாங்க, நீ செஞ்ச சமையல் பிடிக்கல அதனால என் பையன் வச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாமியார் சமையல் நல்லாவே இல்ல, உப்பு வரப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா மலர் அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. ஏன் நல்லா தானே இருக்கு ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு செட் பண்ணி மோர் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குடிக்கிறாங்க. மோர் குடிச்சிட்டும் குறை சொல்றாங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி செஞ்சு எடுத்துட்டு வந்து. அப்புறமேட்டு அவங்க மாமனார் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் மலர் செய்யற மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு. ஏன் மாமா இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க மலர் செய்ய மாதிரி வர மாதிரி இது ஒரு நாளாச்சும் நீங்க மலர் கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்க. மலர் ரொம்ப மாறிட்டாங்க, கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் தைரியம் வந்துச்சு அவங்களுக்கு. எல்லாமே மதியாலதான் இந்த மாதிரி குடும்பத்துக்கு மதி மாதிரி ஆளுதான் கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. சோ மதி மாதிரி கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவேன். வெயிட் பண்ணி பாப்பா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இந்த மாதிரி மோர் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.